கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அவருடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்ற அன்பின் நல்வாழ்த்துக்களோடு இந்த ஒரு நாளிலும் கூட தேவனுடைய ஆனந்தமான அவருடைய ஞானத்தை அவருடைய வார்த்தையை கேட்கும் வண்ணம் தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காய் முதலாவது நம் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு கொடுகைக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பாடம் பார்க்கும்போது பாடத்தின் தலைப்பு புசிப்பும் குடிப்பும். புசிப்பும் குடிப்பும். இந்த ஒரு பாடத்துக்கு ஆதாரமாக வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு வார்த்தைகளை கொண்டு நம்ம பார்க்கும்போது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர். ஸோ இன்னைக்கு நாட்கள்ல தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நமக்கு நீதி எது அநீதி எது என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம மன்னாவை பார்க்கும்போது சமயம் வாய்க்கும் பொழுது இந்த நற்செய்தி ஒவ்வொருவரும் அனுதினமும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்காதவர்களா இருப்பார்களானால் தேவ ராஜ்யத்திற்கு தங்களுக்குள் பங்கை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இன்றைய நாளிலும் கூட இந்த ஒரு வார்த்தைகள் தேவ ராஜ்யத்திற்கு குறித்து ஒரு வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இன்றைய நாளில சகல காரியங்களையும் நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆரோக்கியமான உடல் வேணும். ஸோ இந்த ஒரு ஆரோக்கியமான உடல் வேணும் அப்படின்னா நல்ல ஒரு உணவுகளை நாம் என்ன பண்ணணும், புசிக்கணும், குடிக்கணும். அப்படி குடிக்கிற ஒரு விஷயங்கள்ல அதை குறித்து வேதம் சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புசிக்கிறோம் அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுங்களா? நாம யாரு அப்படின்றத நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1826ஆம் வருஷம் 1826 அந்த ஒரு வருஷத்துல விரிலெட் சாவாரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதுறாரு. அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, ஒருத்தர் சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஒரு எந்த ஒரு அடிப்படையில அவருடைய மனநிலையிலும் உடல் நலனிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது, ஆனா ஏற்படுத்துகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருடைய பாணியில எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வாகனங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா எரிபொருள் தேவைப்படுது. அது போலதான் நாம கூட இந்த உலகத்துல சுறுசுறுப்பா வாழணும் அப்படின்னா நமக்கு கூட ஒரு உணவு தேவைப்படுது. அந்த ஒரு உணவை குறைச்சிக்கணும்னா நம்முடைய சரீரத்தினுடைய ஆற்றல் குறைஞ்சிடும். அதே நேரத்துல சீக்கிரத்துல மரணம் நம்ம ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆரோக்கியமான ஒரு வாலிபன் 5 முதல் 6 வாரங்கள் உணவு இல்லாம உயிரோடு ஜீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறார். ஆனா அனைத்து உணவும் ஒரே சீராக இருக்கிறதுல ஒரு பாட்டில் சோடாவிலும் ஒரு பாட்டில் பழசாறிலும் ஒரே அளவிலான கலோரிகள் இருந்தாலும் அவைகள் உள்ள ஒரு சத்து பொருட்கள் எப்படி இருக்குதுன்னா வேறுபட்டிருக்குது அப்படின்னு எழுதுறாரு. ஸோ இந்த எந்த அளவுக்கு ஒருவர் தன்னுடைய உணவை தேர்வு செய்து புசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவரு ஆரோக்கியம் அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஸோ இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்களா இருக்குது. அன்புக்குரிய சகரசுகளை, இப்போ ஆவிக்குரிய உணவுக்குள்ள நம்ம வந்துடலாம். ஸோ ஆவிக்குரிய ஒரு புது சிருஷ்டிகளும் கூட உணவு உட்கொள்ளணும். இந்த உணவு உட்கொள்ற ஒரு விஷயத்த பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிற ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாங்க. எரேமியா
15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, போதும் இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகள் கிடைச்சதான் நான் அவைகளை உட்கொண்டுட்டேன். அது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, என் இருதயத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்றதுனால மிகுந்த சந்தோஷத்தினுடைய ஒரு அனுபவத்தை சொல்றாருங்க. அதே நேரத்துல சில உணவு கண்களுக்கு கவர்ச்சியா இருந்தாலும் அதுல எந்த ஊட்டச்சத்தும் கூட இராதது போல மற்ற புத்தகங்கள்ல ஒரு வார்த்தைங்க நம்மளை எவ்வளவுதான் அது ஈர்த்து கொண்டாலும் படிச்சாலும் ஒரு புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கு உண்டான காரியங்கள் அதுல கண்டிப்பா இருக்காது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளால மட்டுமே நம்முடைய ஆத்மா மகிழ்ச்சி ஆகிறதும் புஷ்டி ஆகிறதுமா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. வசனங்க வாசிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. மேக்சிமம் நான் வசனத்தை கோட் பண்றேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு நானே வாசிச்சிடறேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சிறிய புஸ்தகத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி புசிக்கும்படி யோவானுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமா இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிடுச்சுன்னு எழுதுறாரு. பாத்தீங்கன்னா நம்முடைய 7ஆம் தூதன் சகோதரர் ரசல் அவங்க கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னுடைய வேதாகம விளக்க உரையில இத குறித்து ரொம்ப அதிகமா விவரிச்சு இருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே. 1852 இருந்து 1916 வரைக்கும் உள்ள அந்த ஒரு காரியங்கள்ல இதை குறிச்சு அதிகமா அவரு விவரித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மீகாயேலினுடைய அந்த ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் 1829 இருந்து பொறுமையா அது தொடங்கப்பட்டது அப்படின்னு வெளிப்படுத்தின புஸ்தகத்துல அடையாளமா சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த ஒரு சின்ன புஸ்தகம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு புஸ்தகமா இருக்குதுன்னு பார்க்கிறோம். அப்போ யோவான அடையாளப்படுத்தும் அந்த புத்தியுள்ள தேவ ஜனங்கள் இதை புசிக்கும்படிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டளைகள் பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுறவங்க யோவானுடைய அனுபவத்தை கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா பெற்றுக்கொள்கிறாங்க. இது ஒரு அற்புதமான இனிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதனுடைய செயல்முறைங்க மிகவும் ஒரு கசப்பான உபத்திரவங்களுக்குள்ளாக வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டடிஸ் இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல வால்யூம் 3ல பேஜ் நம்பர் 89ல இதை நம்முடைய 7ஆம் தூதன் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலும் கூட இதே ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அவர் கூட ஒரு வருஷத்தை எழுதுறாருங்க. ஆனா வயிற்றுக்குள்ள அது கசப்பா மாறல. அதுக்கு பதில் அவர் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். பிரதர் வாசிக்கிறீங்களா? வாசிச்சோம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததி யாரிடத்தில் போய் அவருடைய பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்போது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நெருப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க எசேக்கியேல் எப்படி எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அப்பொழுது நான் அதை புசிச்சேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பா இருந்துச்சுன்னு எழுதுறாரு. சோ உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதினார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கீதக்கார். அந்த சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 103ஆம் வசனத்தை கூட இந்த மாதிரி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நல்லா தியானம் பண்ணி அவைகளை உட்கொள்ளும் போது மற்றவர்களிடம் புரியும்படி அவைகளை அறிவிப்பதே
இதனுடைய பொருளா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அது போலதான் தேவனுடைய வழிநடத்துதல கூட தேடுபவங்க இந்த ஒரு வசனங்கள் எழுதப்பட்ட வார்த்தைகளை ஆழமா தியானித்து ஜீரணித்து மற்றவர்களுக்கும் கூட அறிவிக்க வேண்டியவர்களா கடமைப்பட்டவர்களா இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு எபிரேயரனுடைய புஸ்தகத்துல எழுதும்போது உணவு எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஒரு போதகத்திற்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அது எங்க எழுதியிருக்குது அப்படின்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனத்துல எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. பாருங்க, நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் அப்படின்னு பால் உண்ணுகிற குழந்தைகளா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. சோ இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது எந்த அளவுக்கு நம்ம பலவீனமா இருக்கிறோம் அப்படின்றத நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு நீதியின் வசனம், இந்த நீதியின் காரியங்களை நாம எப்படி இருக்கணுமானா பால் உண்ணூர்களா இருக்கிற கூடாதுங்க. இந்த நீதியின் வாழ்க்கையில பழக்கப்பட்டவர்களா, பழக்கம் உண்டு பலமுள்ளவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதுறதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது எப்படி எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கொரிந்தியர்கள் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப மோசமானவங்களா இருந்தாங்க இந்த உலகத்துல. ஆனா அவங்களுக்கு எழுதும் போது அவங்களுக்கு எப்படி சொல்றாருன்னா, இப்போதும் உங்களுக்கு பலன் இல்ல அப்படின்னு எழுதிட்டு அவர் எப்படி எழுதுறாருன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன்னு எழுதுறாரு. பாருங்க, அவங்களுக்கு இந்த நீதியின் வசனத்துல என்ன இல்லைங்க, பலன் இல்லை. அவங்க அந்த அளவுக்கு பழக்கப்படல. சோ இன்னும் நீங்க எப்படித்தான் இருக்கிறீங்கன்னா மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடினால இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அப்போ இன்னைக்கு நாட்கள்ல புது சிருஷ்டியா நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிற நாமும் கூட அதிகமான இந்த ஒரு வசனத்துல நீதியில நம்ம பலன் இல்லை அப்படின்னா நாம என்ன பண்றோம் அப்படின்னா மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோம் அப்படின்றத ஒரு எச்சரிப்பை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ பாலை பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் இல்லைங்க. ஆனா பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை தேவன் என்ன பண்றாருன்னா இஸ்ரேலுக்கு வாக்களிச்சார். அது எங்க வாக்களிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இதை பத்தி சொல்லியிருக்குது நம்ம பாக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா பால் ஒரு அற்புதமான உணவா இருந்தாலும் அது உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தையும் வைட்டமின் சத்தையும் அது கொடுக்கறது இல்லைங்க. குறைவான ஒரு நிலையை அது வெளிப்படுத்துவதற்கு, அதாவது கொஞ்சம் ஒரு வேலன் கொடுக்கறது தான் அது வெளிப்படுத்துறதுனால அது பால் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். கொரிந்தியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய குழந்தைகளா இருந்தபடினால ஒரு எளிமையான சத்தியத்தை காட்டிலும் மேலான காரியங்களை அவங்களால என்ன பண்ணாங்க புரிந்து கொள்ள முடியல. சோ அப்ப தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்வதற்கு மட்டுமல்ல தேவனுடைய வாயின் வார்த்தைகளையும் உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதை குறித்து நம்ம வாசிக்கும் போது யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனா நோவானுடைய காலத்துல நோவா பேழை விட்டு வெளியே வந்தபோது அந்த ஒரு நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4 வசனங்களை நம்ம பார்க்கும்போது நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகளையும் கூட என்ன பண்ணனா உங்களுக்கு தந்துட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன்,
என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த உயிராகிய ரத்தத்தோட அந்த ஒரு மாம்சத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? புசிக்க கூடாதுன்னு எழுதுறாரு. சோ அப்போ வந்து அந்த ரத்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல உயிர் இருக்குதுங்க. அதனால நீங்க மாம்சத்தோடு, அந்த ரத்தத்தோடு அத வந்து புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மாம்சத்தை, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும். அப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு இந்த வார்த்தை எப்படி இருக்குதுங்க? ஒரு முரண்பாடா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு வார்த்தைகள நம்ம பார்க்கும்போது, குறிப்பா இந்த ஒரு ரத்தத்த புசிக்க கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை தேவனால கொடுக்கப்பட்டது. இல்லீங்களா? இந்த ஒரு கட்டளை எங்க கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனத்த நம்ம பார்க்கும்போது, உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது, யாதொரு மிருகத்தின் இரத்தத்தையாவது புசிக்கலாகாது. எந்தவித இரத்தத்தையாகிலும் புசிக்கிற எவனும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கிறார். தேவன் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தைகள். அப்படி சொல்லியிருக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எப்படி சொல்றாரு? அப்ப பார்த்தீங்கன்னா, அது அந்த நாள்ல இருந்து அவருடைய சீஷர்கள் கூட அவரோடு கூட நடக்கலங்க. அவரோடு கூட நடக்காம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்த நம்ம பார்க்கும்போது, அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரோட கூட நடவாமல் அவங்களும் பின்வாங்கி போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ இது குறித்து நீங்க ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா, அங்கிருந்த சீஷங்க உண்மையிலே ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆர்வமுள்ளவர்களா இருந்தாங்க. ஆனா, அதனுடைய உண்மையான பொருள் என்ன பண்ணலங்க? அவங்க அறிஞ்சுக்கல. அதற்கு மாறா அங்க இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாங்க இல்லீங்களா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பா அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருப்பார். என்ன மாதிரியான ஒரு பதில்? நிச்சயமா இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் விவரிச்சிருப்பார். எப்படி விவரிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மிருகத்தின் ரத்தத்த புசிச்சா, மிருகத்தில் இருக்கிற ஜீவன் என்ன பண்ணுங்க? உங்களுக்குள்ள நுழைந்துவிடும் அல்லவா? அப்படின்னு தேவன் என்ன பண்ணாரு? நோவாவிடம் சொன்னார். இந்த ஒரு வார்த்தைய அவர் சொல்லியிருப்பார். அப்போ இப்போ என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்க. என்னுடைய ஜீவன் என்ன பண்ணுதுங்க? உங்களுக்குள் வாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய ஜீவனும் அவருடைய மரணமும் மட்டுமே விலை உயர்ந்ததாக இருக்கலங்க. அதுக்கு பதிலா அவர் நமக்கு தொடர்ந்து ஜீவனை கொடுக்கக்கூடிய ஜீவ ஊற்றா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. வாசிக்கலாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 48 இருந்து 51 வசனங்களை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 6வது அதிகாரம் வசனம் 48 முதல். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 52. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். 53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும் பிரதர். தேங்க்யூ பிரதர். அப்போ இந்த ஒரு வசனங்கள் அப்படியே 58 வரைக்கும் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. பாருங்க, அந்த முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க? வானத்தில் இருந்த இறங்கின அந்த ஒரு அப்பத்தை புசிச்சாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இறந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புசிக்கிறவங்க இறந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த ஜீவன், கர்த்தர் இயேசுனுடைய ஜீவன் வந்து அதுல இணையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுவதற்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான உருவகத்தை அங்க இடத்துல பயன்படுத்துறாரு. எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வசனங்களை ரொம்ப ஆழமா கவனிச்சா மட்டும்தான் புரியும் அன்புக்குரிய சகோதரர்களே. தயவு செய்து இத சரியான ஒரு நோக்கத்துடன் கவனிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளும்.
அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த இடத்துல சொன்ன ஒரு விசேஷத்தை என்னன்னு பார்க்கும்போது, சரீரத்துக்குரிய ஒரு ஜீவன் ரத்த ஓட்டத்தினால உயிர் பெறுவது போல இந்த ஒட்டு போடுறாங்க இல்லைங்களா, செடிங்களை பார்க்குவோம். நம்ம ஒட்டு போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேர்ல இருந்து இருக்கிற ஒரு செடியை விட்டுட்டு இன்னொரு செடியை கிளையை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒட்டு போட்டு கட்டிடுவாங்க. இப்போ வேர்ல இருந்து வர அந்த ஜீவனு இந்த செடிக்குள்ள போகும். நாம ஒட்டு போட்ட பாருங்க, அந்த ஒரு கிளைக்குள்ள போகும். அந்த மாதிரி இந்த கிளைகள்ல இந்த செடியிலிருந்து ஜீவனை பெறுவது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தொடர்ச்சியான அந்த ஊட்டச்சத்துனால மட்டும்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனையும் கூட நாம என்ன பண்ண முடியும், தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப இங்க ஒரு வார்த்தையை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த உபவாச முறைகளை குறித்து பேசுறோம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு உபவாச முறைகளை நல்ல ஆரோக்கியத்திற்கான சரியான முறையில உணவு உண்பது ரொம்ப அவசியம். ஆனா அதே நேரத்துல உணவு சாப்பிடாம இருப்பது அப்படின்னு பார்க்கும்போது, அது உபவாசத்தை குறித்து ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உபவாசத்தை குறித்து சொல்ற ஒரு காரியங்கள் இல்லை அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அப்போ மேற்கத்திய ஒரு மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒருவர் என்ன பண்றாருன்னா, பிரதர் மியூட் போடுங்க பிரதர். யாரா? கிரிராஜன் பிரதர் ப்ளீஸ். தேங்க்யூ. அப்போ இந்த ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்துவுக்கு முன்னாடி அந்த ஒரு மருத்துவத்தின் தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உணவு நம்முடைய மருந்தாக இருக்கணும் அப்படின்றார். அதே நேரத்துல நம்முடைய மருந்து நம்முடைய உணவாக இருக்கணும். ஏன்னா உடல் நல குறைவுல நீங்கள் புசிக்கக்கூடிய ஒரு ஆகாரம் எப்படி இருக்குன்னா, உங்கள் வியாதியை அது நீக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. சோ இந்த முழுமையான உபவாசத்தினுடைய அனுபவத்தை பெறாம ஒருவரையும் அவர் தன்னுடைய மாணவனாக என்ன பண்றதுன்னா ஏற்றுக்கொள்ளதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சோ சரீரத்துல சேமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நச்சு பொருள்கள் நாம எப்போ அந்த ஒரு கொஞ்ச நாள் சாப்பிடாம இருக்கிறோமோ, உபவாசமா இருக்கிறோமோ, அந்த நாட்கள்ல அது நம்மளை விட்டு வெளியேறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிரூபிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ ஒரு குறுகிய காலத்திற்கு உபவாசம் இருப்பதை யூதர்கள் உட்பட அநேக மதங்களும் கூட இந்த ஒரு பழக்கத்துல கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணவர்களே சிலர் என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க. இருந்து அந்த நேரத்துல தியானம் பண்ற ஒரு காரியங்களை கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா உபவாசமா இல்லாம அது தியானம் பண்ற ஒரு நேரத்துல அந்த ஒரு சாப்பாட்டை மறந்து தியானம் பண்ற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா உலக கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்க, ஹிந்துக்கள் அவங்க எல்லாம் பார்க்கும்போது உபவாசம்னு ஒரு நாள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரு நாட்கள்ல கூட அவர் என்ன சொல்றாருன்னா 40 நாள் தேவனுடைய வார்த்தைகளை தியானிச்சு நிமித்தம் என்ன பண்றோம்னா அந்த உணவு சாப்பிடாம இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் குறிப்பிட்டதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனா இது பழைய ஏற்பாடுல எங்கன்னா கொடுத்துருக்குதுங்களா உபவாசத்தை குறிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தேவன் சொல்றாரு, 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த இடத்துல ஒரு நித்திய கட்டளையா இருக்க கடவுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த ஒரு தாழ்மை, அந்த ஒரு காரியம் எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவது அப்படின்ற ஒரு சொற்றொடர் உபவாசத்தை குறிக்கிறதா பொருள்படுறதா இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. வாசிக்கலாங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சொல்லுங்க ப்ளீஸ். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. ஏசாயா 58:3ங்களா? ஆமாங்க. ஏசாயா 58:3.
நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் போது, அதே நேரத்துல இன்னொரு ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 35:13 கூட, அவர்கள் வியாதியா இருந்தபோது ரட்டு என் உடுப்பா இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அதே சங்கீதம் 69:10 கூட எழுதியிருக்கிற ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது, அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிப்புறமான ஒரு தாழ்மையை காட்டுவதற்கு இது ஒரு அடையாளமா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல மற்றவங்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்கு இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா செய்தாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ இதே நேரத்துல ஒரு பரிசேயர் மற்றும் அந்த ஆயக்காரனை பற்றி ஒரு ஓமையை நம்ம பார்க்கும்போது, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-14 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது சில வார்த்தைகள் நம்ம சொல்றாங்க. பரிசேயன் நின்று என்ன பண்றாருன்னா, தேவனே, வாரத்துல 2 தடவை நான் உபவாசிக்கிறேன், மற்றவர்களை காட்டிலும் நான் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கணும். பாருங்க, அதே நேரத்துல ஒருவன் உபவாசிக்க விரும்புனா அதை பகிரங்கமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அது எப்படி கட்டளை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதீங்க, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாம அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியா உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவுன்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ இந்த இடத்துல பொதுவா ஜெனரலா ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் உபவாசிச்சாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க உபவாசிக்கலன்றத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்தானனுடைய சீஷர்கள் கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்சி கர்த்தர் இயேசு கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இதை சொல்லி இருக்கும் போது பாருங்க, உங்க சீஷர் என்ன பண்ணலன்னா உபவாசிக்கல, அவங்க உபவாசிக்காம இந்த ஒரு நாள்ல என்ன பண்றாங்கன்னா இந்த நெற்கதிர்களை அவங்க சாப்பிட்றத நீங்க பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சொல்றேன். அப்போ அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பதில் அளிச்சாலும் அவங்க முழுமையா அந்த ஒரு காரியங்களை அவங்க புரிஞ்சுக்கல. ஏன்னா உடல் நலத்திற்காகவோ இல்லது ஆவிக்குரிய நலனுக்காகவோ ஒரு உபவாசிப்பது அவருடைய ஒரு தனிப்பட்ட விருப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத நம்ம பார்க்கோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகள்ல நடக்கக்கூடியவங்க உபவாசிக்க வேண்டும் அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல எங்குமே சொல்லலைங்க. அதே நேரத்துல ஒரு தாகத்தை குறித்து சொல்றத ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சில அதை எப்படி சொல்றாருன்னா, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். சோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கும் போது, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல ஞானி எழுதுறாருங்க, தண்ணீரை தவிர வேற எந்த பானமும் அவருடைய தாகத்தை தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். சோ இத ஒரு முறை என்ன பண்றாருன்னா, தாவீது கூட ஒரு இடத்துல தண்ணி கேட்கிறாரு. அவர் எங்க கேட்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, தாவீது பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்றாரு. அப்படி யுத்தம் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப தாகம் ஆயிடுது. தாகம் எடுத்த உடனே அந்த பெத்லெகேம் பட்டணத்தினுடைய வாசல் அருகே இருக்கும் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு ரொம்ப நான் ஆசையா இருக்கிறேன், இன்பமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்றாரு. அதை கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா, அவர்கிட்ட இருந்த 3 தளபதிகள் அந்த இடத்துல அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு ஓடுறதை நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ தாவீதை பாதுகாப்பா கூடாரத்துல விட்டுட்டு தங்களுடைய உயிரை என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல பணையம் வச்சு அந்த ஒரு பட்டணத்து வாசல் இருக்கும் தண்ணீரை தாவீதுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, தங்களுடைய உயிரை பணையம் வச்சு. பாருங்க, தனக்காக அந்த தண்ணீரை கொண்டு வந்ததை எண்ணி அதிர்ச்சி அடைந்த தாவீது என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, அந்த தண்ணீரை குடிக்க மறுத்துட்டார்.
சோ இதை குறித்து எங்க எழுதியிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வசனங்களை நோட் பண்ணுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 15ல இருந்து 17 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு தளபதிகள்ல இவங்க போயிட்டு அந்த தண்ணிகளை எடுத்துன்னு வரும்போது அந்த தண்ணீரை என்ன பண்றாருன்னா அதை குடிக்க மறுக்கிறார் தாவீது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தளபதிகள் தன்னுடைய தாகத்துக்காக கொண்டு வந்த அந்த தண்ணி அந்த தளபதிகளுடைய ஜீவனுக்கு ஒப்பா இருக்குது. பாருங்க, அந்த ஜீவனை கையில பிடிச்சிருந்தானே போயிட்டு அவங்க எடுத்துன்னு வந்தாங்க. மிஸ் ஆனா அவங்க அவ்வளவுதான் இறந்துருவாங்க, தெரிஞ்சிச்சுன்னா இறந்துருவாங்க. சோ அந்த தண்ணீரை தாவீது என்ன பண்றாருன்னா அந்த தாகத்துக்கு குடிக்காம அதை கர்த்தருக்கு பான பலியாக வார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. எவ்வளவு ஒரு ஞானமா அந்த ஒரு தாவீது செய்திருக்கிற ஒரு காரியம் பாருங்க. அது ஒரு பெரிய பாடங்க. அது தேவனுக்கு சித்தமானால் இன்னொரு நாட்கள்ல நம்ம அதை எடுக்கலாம். சோ அப்ப தண்ணி இல்லாம ஒருவரும் இந்த உலகத்துல ஜீவிக்க முடியாது. சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், பல வாரங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்றதை நம்ம பாக்குறோம். ஆனா தண்ணீர் இல்லாம சில நாட்கள் மட்டுமே வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. சோ அப்ப உலகத்தின் ஒரு மிகப்பெரிய பட்டணங்கள் நதிக்கரையில தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நதிகள் மாசுபடுவதற்கு முன்னாடி ஜனங்கள் ஏராளமான தேவைகளை அது சந்திக்கிறது அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சார். பல காலங்கள்ல வாழ்ந்த அந்த ஜனங்கள் கூட அவங்களுடைய கதை கூட இன்றைய தினங்கள்ல அதிகமா பாராட்டப்படுகிறது. பொதுவா அந்த இளைஞர்கள் மின்சாரத்தை கூட ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா 100 வயது சென்ற அந்த மூதாட்டி நான் பள்ளங்கள்ல இறங்கி தண்ணீர் பிடிக்காமல் எளிதில் தண்ணீர் கிடப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பரிச்சயமான ஒரு காரியம் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சமாரியா ஸ்திரீ அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சமாரியாவினுடைய கிணத்தண்டையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு எடுத்துக்கின்னு இருக்கிறாரு. அந்த நேரத்துல தண்ணி மோடுறதுக்கு ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல வராங்க. அப்போ அவங்க அந்த ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா தண்ணி கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து கூட நம்ம வாசிக்கலாங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 13ல இருந்து 15 வசனங்கள். யோவான் 4வது அதிகாரம் வசனம் 13லிருந்து. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். போதும், தேங்க்யூ. அப்போ அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த யூதர்கள் சமாரியர்களுடைய சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரியத்தை அந்த ஸ்திரீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாக்குறா. நீ யூதனா இருக்க என்னிடத்துல போய் ஒரு தண்ணி கேட்கிறியா அப்படின்ட்டு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்றாரு. சோ இந்த வசனத்தை பத்தி ஜேமிசன் அப்படின்ட்டு பாசெட்டு மற்றும் ப்ரௌன் அப்படின்றவங்க ஒரு ஒரு வித்தியாசமான அடிப்படையில சில விஷயங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பூமியில அழியக்கூடிய நிலையில இருக்கும் அனைவரும் இந்த தண்ணீரால தான் திருப்தி அடைகிறாங்க அப்படின்றது தெளிவா பொருள்படுது. அதே நேரத்துல நம்ம பருகக்கூடிய தண்ணி வெகு சீக்கிரத்துல அது தீர்ந்து விடுகிறது. ஆனா கிறிஸ்து கொடுக்கும் தண்ணீர் நமக்கு ஆவிக்குரிய ஜீவனை தருகிறது. நமக்குள் அது ஆழமா ஊற்றப்பட்டு அவைகளை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, எப்பொழுதும் புது ஜீவனோடு பொங்கி எழக்கூடிய ஒரு ஜீவ ஊற்றா அது நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள தோன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதியிருக்கிறத நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள் வாசமா இருப்பதே நம்முடைய ஜீவனின் ரகசியமா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். ஏன்னா நமக்கு என்னைக்குமே தாகம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவினால நாம் சகலத்திலும் என்ன பண்றோம்னா திருப்தி அடைகிறோம். ஒவ்வொரு நாள் மன்னா, இரவின் கீதங்கள், ஒவ்வொரு நாள் தேவனுடைய வார்த்தைகள் இவைகளை கேட்கும் போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னா ஒரு அனந்த சந்தோஷத்தினால அது நிரம்பி இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப அந்த வருஷத்தினுடைய கடைசி பண்டிகை நாளான ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்
அப்படின்ற ஒரு அந்த ஒரு சொற்றொடர் பார்க்கும்போது தமிழ் உள்ள ஒரு சத்தியத்திற்கு அது உருவமா அங்க ஒப்பிட்டு பேசுறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று என்ன பண்றாருன்னா சத்தமிட்டு சொன்ன ஒரு வசனம் அப்படின்னு பார்க்கும்போது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவன் தாகமா இருந்தால் வாசிங்க. 37, 38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் இயேசுனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவங்களுக்குள்ளவே ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா பழைய ஏற்பாட்டுல விசுவாசிகளிடம் வந்து ஜீவ நதிகள் ஓடும் அப்படின்னு எங்கன்னா வாசிச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இல்லைங்க, நிச்சயமா இல்லை. இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே தான் இந்த ஒரு ஜீவ தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்கணும். சோ இந்த ஒரு காரியங்களை வேதத்துல நம்ம பார்க்கும்போது விசுவாசிகளிடம் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் என்பதற்கான எந்த விதமான ஆதாரத்தையும் கிரேக்ல உள்ள ஒரு மூலப்பிரதைகள்ல இது இல்லைங்க. ஆனா வேத வாக்கியம் சொல்ற மாதிரி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். சோ இதே இங்கிலீஷ் பைபிள்ல நம்ம பார்க்கும்போது ஒரு தவறான குறிப்பீடுகள் இடப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்கணும். ஏன்னா சகரியா எழுதுறாருங்க. சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கிறது அப்படின்னு எழுதினார். சோ சகரியா இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதியிருந்தாலும் அந்த ஊற்று யாரு அப்படின்னு பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க கர்த்தர் இயேசுவை மட்டும்தான் அதை அடையாளப்பட்டு படைத்துக்கிறதா இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். சோ அந்த ஒரே ஜீவ ஊற்று கர்த்தர் இயேசுவாகத்தான் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ நம்ம நித்தியமாக ஜீவனை பெறுவதற்கு கர்த்தர் இயேசு கிட்ட இருந்த மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஜீவ தண்ணீரை பருகி தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்ம பெற முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கூட இந்த ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியை பெறக்கூடிய ஒரு விஷயத்த கூட அங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரரே. அப்போ பகைவர்களை நண்பர்களாக மாற்ற ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்துல பவுல் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு வசனங்களை அங்க குறிப்பிடுறாரு. எந்த வசனங்களை? நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள்ல இருக்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றாருன்னா இந்த ரோமபுரியருக்கு எழுதும் போது அதை சொல்றாருங்க. எப்படி சொல்றாரு அப்படின்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த 2 வசனங்களையும் நீங்க நோட் பண்ணிக்க அன்புக்குரிய சகோதரர்களே. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 மற்றும் 22. இதே வசனத்தை ரோமர் 12:20 எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றியும் உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல அக்னி தழல் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல இந்த வசனத்துல மட்டும் இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு எதிராக தீமை செய்பவர்களை நண்பர்களா கொள்வதற்கு புசிக்க உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுத்தா அது ஒரு கிருபை பொருந்திய வார்த்தைகளும் கிரியைகளும் அப்படின்றது ஒரு அர்த்தமா இருக்குது சகோதரர்களே. புசிக்க கொடுக்கறதுக்கு குடிக்க கொடுக்கறது, ஆனா அவங்கள நண்பர்களா மாற்றிக்கொள்ளலாம். ஆனா அதே நேரத்துல இந்த வசனத்தை நாம புரிந்து கொள்ளுகிறோம். எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா அதற்கு பின் சொல்லப்பட்ட ஒரு வசனம் நம்ம குழப்பத்திற்குள்ளாக்குகிறது. ஆனா புது சிருஷ்டிகளால் அழைக்கப்பட்ட நமக்கு இது எப்படி தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சொல்லர்த்தமான அக்னி தழலை குடிக்கிறதுல ஒருவருடைய தலையின் மேல குவிப்பதுனா சொல்லர்த்தமான ஒரு அக்னி தழலா தலையின் மேல குவிச்சா நண்பர்களா மாறுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா அவங்க நண்பர்களா மாற மாட்டாங்க. அது எப்படி ஆயிடுங்க? தீயவர்களா நமக்கு எதிராக அவங்க மாறிடுவாங்க, பகைவர்களா மாறிடுவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கறோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல்
ரோமர் 12:21 எப்படி சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனங்களை, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஏன்னா அடுத்த வசனத்தினுடைய அந்த பொருளோடு இது இசைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதிருந்த நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த ஒரு காரியங்களை கெனத் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு 1893 1962, அதாவது நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல இந்த ஒரு மொழிபெயர்த்தவர்ல ஒருவரா இருக்கிறாரு. இவர் கிரேக்க வல்லுநராக கூட இருந்தாருன்னு பாக்குறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த ஒரு வசன பகுதிக்குரிய அவருடைய விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது, வேதாகம காலங்கள்ல சமைப்பதற்கும் வீட்டை சூடாக வைத்துக் கொள்வதற்கும் அக்னி என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே கொளுத்தி விடுவாங்க. அந்த அக்னி தாழல் எப்பவுமே இருக்குங்க, வீட்டுக்குள்ள தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வீடுகள்ல தொடர்ந்து அது வைக்கப்பட்டிருந்தா தான் அந்த வீட்டுல என்ன பண்ண முடியுங்க, இருக்க முடியும். ஒருவேளை அது அணைஞ்சிட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு அக்னி தாழலை வாங்கிட்டு வந்துருவாங்களாங்க. அந்த அக்னி தாழலை வாங்கிட்டு வந்து திரும்ப இன்னும் அதுல அந்த வேகக்கூடிய பொருள்களை போட்டு இன்னும் அந்த அக்னி தாழலை ரொம்ப பத்திரமா அதிகமா வைத்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம், அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த ஒரு அக்னி தாழலை தலையில சுமந்துன்னு வருவாங்களாம். பக்கத்து வீட்டுல வாங்கிக்கிட்டு அதை தலை மேல அந்த துணி போட்டுக்கின்னு அதுக்கு மேல அந்த பாத்திரம் வச்சு அதை சுமந்து வருவாங்க. சோ இப்படியா மற்றவருக்கு அக்னி தாழலை கொடுக்கக்கூடிய மனுஷன் தன்னுடைய மிகுந்த இரக்கத்தையும் அன்பையும் அங்க என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துவதா இருக்கிறார். பாருங்க, ஒரு அக்னிய பக்கத்து வீட்டுல இருந்து கொடுக்கறவரு கூட என்ன பண்றாருன்னா அந்த ஒரு இரக்கத்தை தான் காட்டுறாரு. ஏன்னா அந்த வீட்டுல அவங்க அக்னி இல்லாம இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தேசமா இருக்கிற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்போ தன்னுடைய வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கிற ஒரு காரியம் கூட அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா அது ஒரு நன்மையா இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குதுன்னு கூட நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஒரு பாத்திரத்துல குவியலா அக்னி தாழல குவித்து கொடுத்தா கூட தன்னுடைய வீட்டிற்கு அவங்க போற வரைக்கும் கொஞ்சம் அக்னி தாளாவது எரிந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அப்போ இப்படியா காயப்படுத்தின ஒருவருக்கு காயத்திற்கு பதிலா அன்பை திரும்ப காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதரர்களே. அதே நேரத்துல ஆதாம் கிளார்க் அப்படின்றவர் 1762 1832 இந்த ஒரு நாட்கள்ல அவர் சொன்ன ஒரு விஷயத்த பார்க்கும்போது வேற ஒரு விதத்துல அவரு சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வசனத்தில் உள்ள ஒரு பின்பகுதியில அவன் தலையில் அக்னி தாழலை குவிப்பாய் அப்படின்ற ஒரு சொற்றொடர் பார்த்தீங்கன்னா உருகக்கூடிய ஒரு உலோகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு உருவகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உலோகங்கள் அதாவது உலோகங்கள் மெட்டீரியல்ஸ் இல்லைங்களா, அந்த ஒரு மெட்டல்ஸை நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு அக்னிக்குள்ள போடும்போது அதுல இருக்கிற அந்த அழுக்கு தூசி இதெல்லாம் எரிஞ்சு போயிடும். அதுக்கு பின்னாடி அந்த எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான உலோகமா அந்த ஒரு பாத்திரத்தின் அந்த அது கீழே அது தங்கிடுறதா நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ ஒரு தலையின் மேல அக்னி தாழலை குவிப்பது கூட அவருக்கு தீமை செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல இல்லைங்க. மாறா அவருக்கு முழுமையான ஒரு நன்மைகளை கொடுப்பதே முக்கியமான ஒரு நோக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ ஒரு புசிக்கக்கூடிய ஒரு பொதுவான செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்முடைய ஜீவனை தக்க வச்சுக்கணும். அப்படி நம்முடைய ஜீவனை தக்க வச்சுக்கணும்னா கண்டிப்பா உணவு புசிக்கணும், மிக அவசியமா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பொது நல அந்த செயல்பாடுகள்ல கூட ஒரு உணவு புசிப்பது ஒரு முக்கிய பங்கை அது கொடுக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதரர்களே. இதை குறிச்சு அப்போஸ்தலர் எழுதுறாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 20:7. பால் பிரதர் வாசிக்கிறீங்களா? எஸ் பிரதர். அப்போஸ்தலர் 20:7. அது அந்த இது எடுக்க முடியும். ஓகே ஓகே. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று அவருடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். பாருங்க, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வாரத்தின் முதல் நாள்ல சீஷர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பம் பிற்கிறதுக்கு தங்களுடைய இருதயத்தில் உள்ளவைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அவங்க கூடி வந்திருக்காங்க.
ஸோ இன்னைக்கு நாட்கள்ல நாம எப்படி கூடி வரோம் அப்பம் புசிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாமே நிதானிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இருதயத்தில் உள்ளவைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துல என்னத்தான் இருக்கணும் அப்படின்னா, தேவன் மேல இருக்கிற அந்த ஒரு தாகம், அந்த உணவை பற்றின ஒரு பகிர்வு தான் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ அவங்க தங்களுடைய வீட்டுல அப்பம் புசித்து விட்டு அதற்கு பின்னாடி ஒன்றாக இணைந்து இந்த ஒரு காரியங்களை சம்பாஷித்து இருக்கிறாங்க. அதாவது பேசிட்டு இருக்காங்க. ஒருவருக்கு ஒருவர் அந்த ஒரு வார்த்தைகளை பேசி இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னைக்கு நாம சாப்பிடும் போது அப்படி நம்ம சகோதரிகளா ஒன்னா சேர்ந்து உக்காந்து சாப்பிடுறோம்னு வச்சுங்களேன், நாம என்ன பேசுவோம் அப்படின்னா, நாமளும் கூட இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய விஷயங்களை பேசணும். அதுதான் நம்மளுக்கு உணவா இருக்குது, அதுதான் நம்முடைய தாகமா இருக்குது அப்படின்னு கூட பார்க்கிறோம். எவ்வளவு நமக்குள்ள தாகம் இருந்தா அந்த ஒரு காரியங்களை குறித்து சம்பாஷணை செய்கிறவர்களா இருப்போம். நாமே நிதானிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ அவங்க அப்படி செய்யாம என்ன பண்ணாங்கன்னா, இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி போஜனத்தை எப்படி செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய நெருங்கின சீஷர்களோடு அவர் புசிச்சார். சோ அப்போ அந்த ஒரு ரசத்தை கூட இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 29வது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதால் உங்களுடன் கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு ரசத்தை வருங்காலத்துல இவர்களோடு கூட தேவனுடைய ராஜ்யத்துல மகிழ்ச்சியா ரொம்ப ஆசையா புசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசு தம்முடைய 2ஆம் வருகையை குறிச்சு பேசும்போது அவர் தம்மை பந்தி பரிமாறுகிறவராக இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா சொல்றதை நம்ம பார்க்கணும். அந்த இடத்துலயும் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருங்க, பந்தி பரிமாறுகிறவராக தான் சொல்றாரு. சோ அவரு எப்படி சொல்றாரு அந்த ஒரு வார்த்தைகளை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க எவ்வளவு ஒரு இன்னைக்குல இருந்து அவரு என்னைக்கு மனுஷகுமாரன பூமியில வந்தாரோ அன்னில இருந்து கூட தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைப்பதிலும் பந்தி பரிமாறுகிறதுலையும் கூட அவர் எப்படி இருந்தாருன்னா நமக்கு ஒரு முன் உதாரணமா இருந்து காட்டினதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னைக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கும் போதும் அவர் என்ன பண்றாருன்னா நமக்கு பந்தி பரிமாறுகிறவர்களா அந்த இடத்துல குறிப்பிடுறதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. வாசிக்கலாங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாங்க. லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 27. 37. ஆமாம். எஜமான் வரும்போது வீழ்த்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு பூஜை செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பின் அவர் பரிமாறக்கூடிய ஒரு சத்தியங்களை அவருடைய ஊழியக்காரர்கள் ஒருமித்து கூடி பகிர்ந்து கொள்வதை மிக அழகாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இடத்துல சித்தரிச்சு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ருசி பார்த்து அந்த ஒரு வார்த்தைகளை அந்த நீதியின் மேல அவர் பசிதாகமா இருந்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு வார்த்தைகளை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய டைம் வாசிச்சிருப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே. எப்படி சொல்றாருன்னா, ஆதலால் தேவனே நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை பார்க்கணும். அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அந்த நீதியை விரும்பினாராம், அக்கிரமத்தை அவர் என்ன பண்ணாருன்னா வெறுத்தார். அப்ப அந்த நீதியின் மேல இருக்கிற ஒரு பசிதாகம்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இததான் கர்த்தர் இயேசு சொல்ற ஒரு விஷயங்களை எப்படி சொல்றாரு அப்படின்னா, வாசிக்கலாங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 17ஆவது அதிகாரம் வசனம் 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் இயேசு சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. தேவனிடத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியமா இருக்குது. அத வந்து இந்த ஒரு சபை வகுப்பார் புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு உடன்படிக்கை செய்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. எத்தனை முறை, எத்தனை நிமிஷங்கள் நாம என்ன பண்ணிருக்கோம்னா சத்தியத்தினால நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறோம். இந்த ஒரு தேவனுடைய சத்தியத்தை குறித்து தியானித்து இருக்கிறோம், பேசி இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு கொடுத்த அந்த மண்ணால கூட சொன்ன ஒரு விஷயங்கள், ராஜ்யத்தை குறித்த விஷயங்களை அனுதினமும் ஒருவருக்காவது நம்ம சொல்லணும்ன்றாரு. அப்ப எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு ஒரு எந்த ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்குமா தேவனுடைய வார்த்தைகளை அந்த ராஜ்யத்தை குறித்து பேசுறத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் நமக்குரிய சகோதரர்களே. இதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட நீதியின் மேல் அல்லது சத்தியத்தின் மேல பசிதாகம் உள்ள அனைவரும் இந்த ஒரு பந்தி போஜனத்துல திருப்தி அடையும்படி என்ன பண்றாருன்னா அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு ஆதார வசனத்தை சொல்றதை நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ காலப்போக்குல தேவனுடைய ராஜ்யத்துல இந்த உலகம் முழுவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து என்ன பண்றாருன்னா பரிமாறப்படும். அந்த பரிமாற்றப்படுவதற்கு முன்னாடி தேவன் முதலாவது ஒரு வகுப்பாரை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு முதல் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு பந்திகளை அவர் கொடுக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த உலகம் முழுவதும் கூட அந்த ஒரு பந்தியை அனுசரிக்கக்கூடியவர்களா இருக்கிறார். இதை குறித்து ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 25, 6, 7, 8. ஏசாயா 25 வசனம் 6, 7, 8. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தா இருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடரையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களையும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தரே இதை சொன்னார். சகல ஜனங்களும் இந்த ஒரு பெரிய விருந்துக்கு அவங்களுக்கு பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ரொம்ப அருமையா அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமா சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த சகல ஜனங்களும் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு வகுப்பாரை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அருமையான அந்த ஒரு விஷயங்களை இன்றைய நாள்ல பேசி கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ நாம எவ்வளவுக்கு பாக்கியவான்கள். அப்போ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நாமள தேவன் அறிமுகப்படுத்தும் பொழுது, இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது உண்மையிலே இவங்க நீதியின் மேல பசிதாகமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குறித்து சாட்சி கொள்வாங்களா? நாமே சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இப்பொழுது கர்த்தருடைய மேஜையிலிருந்து புசித்து குடிப்பவங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. மேலும் தேவனுடைய ராஜ்யத்தை விரும்பக்கூடிய அனைவரும் இந்த ஒரு இலவசமா இந்த ஒரு ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு காரியங்களை விசுவாசத்தினால காணக்கூடியவர்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்களா இருப்பாங்க அப்படின்றத நாமே சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இது முழுக்க முழுக்க சபைக்காகவே இந்த ஒரு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. வாசிக்கலாங்க. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆவது அதிகாரம் வசனம் 17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக.
தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு வசனங்களை நம்ம பார்க்கும்பொழுது விருப்பம் உள்ளவன், வாலண்டரி சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா? விருப்பம் உள்ளவன் இந்த ஒரு ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இந்த ஒரு வார்த்தைகளை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உலகத்துக்கு மறைத்து இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எவ்வளவு விதத்துல தேடினாலும் ஆராயக்கூடிய விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டாலும் அவர்களுக்கெல்லாம் மறைத்து அற்பர்களும் பாலகருமா இருக்கிற நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் இப்படிப்பட்ட ஒரு பலமான ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஒரு நீதியின் காரியங்களை நம்ம பழக்கமுள்ளவர்களா மாறி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்த நம் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றிகளும் துதிகளும் ஸ்தோத்திரங்களையும் மீண்டுமாய் நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நம்ம ஏறெடுத்துக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும் கூட அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ பிரதர்.